नमस्ते छात्रों, मेरे चैनल पे वेलकम है। आप सब कैसे हैं? मेरा नाम अकरम है और मैं आपके हिंदी टीचर हूँ। आपको मालूम है ना, हिंदी जबान दुनिया की थर्ड मोस्ट स्पोकन लैंग्वेज है। तो क्या आप तैयार है सीखने के लिए? चलिए शुरू करते हैं। எஸ், தமிழ்ல நீங்க பார்த்தது கரெக்ட். நீங்க நம்ம தமிழ் வழியா ஹிந்தி மொழி கத்துக்க போறோம். தமிழ்ல எப்படி யூனிக்கான ஒரு ஆல்பபெட் இருக்கோ அதே மாதிரி ஹிந்திக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆல்பபெட் இருக்கு. அதுக்கு பேர் தேவநாகரின்னு சொல்லுவாங்க. பட் உங்க கோல் பார்த்தா ஹிந்தியில பேசணும், ஸ்போக்கன் ஹிந்தி தான் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட் கத்துக்க தேவையில்லை. நம்ம தமிழ் எழுத்து அல்லது இங்கிலீஷ் எழுத்தை வச்சு நம்ம ஹிந்தி முழுமையா கத்துக்கலாம். எனவே பல பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வணக்கம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். இங்கிலீஷ்ல ஹலோ அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. அதே கொஞ்சம் பெரியவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களோ இல்ல ஒரு ஃபார்மல் சிச்சுவேஷன் பேசுறீங்களோ அப்போ இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நமஸ்கார். நமஸ்கார் நமஸ்கார். இப்போ சாப் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னா நமஸ்தே சாப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படிதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோ என்னோட அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா எங்களை கிரீட் பண்ணுவாங்க. அண்ட் பதிலுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? நமஸ்தே சாத்திரம். அப்போ சாப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சர்ன்ற மீனிங் தான் அவங்க கூப்பிடுறாங்க. பட் சாபுக்கு கரெக்டான மீனிங் சர்ன்னு அர்த்தம். அண்ட் சாத்திரம் அப்படின்னா நீங்க கெஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டீச்சர்ன்ற வேர்டுக்கு ஒரு ஹிந்தி வேர்டு இருக்குது, பட் ஸ்போக்கன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ குட் மார்னிங், காலை வணக்கத்தை கத்துப்போம். சுப்ரபாத். சுப் பிரபாத். சுப்ரபாத். வெல், தமிழ்ல நாம இங்கிலீஷ் கலந்து தான் பேசுறோம். கிட்டத்தட்ட 50% தமிழ் கலந்து பேசுறோம், 50% இங்கிலீஷ் வார்த்தைகள் கலந்து பேசுறோம். ஸோ இதே மாதிரி தான் ஹிந்திக்காரங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா 50% ஹிந்தி 50% இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பியூர் ஹிந்தியா பேசுறது கிடையாது. ஸோ நாம எப்படி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் பேசிஸ்ல சொல்ல மாட்டோமோ, யூஸ் பண்ண மாட்டோமோ, அதே மாதிரி ஹிந்திக்காரங்களும் சுப்ரபாத் அப்படின்ற வார்த்தையை ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் வேர்டான குட் மார்னிங் தான் நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம், ஹிந்திக்காரங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் மீட் பண்றோம் அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்றோம். மதிய வணக்கம் அப்படின்னு சொல்றோம்னா இதுக்கு ஹிந்தியில சொல்றாங்க சுப் தோபஹர். சுப் தோபஹர். சுப் தோபஹர். இந்த சுப் சுப் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா குட்னு அர்த்தம், நல்ல. அடுத்து தோபஹர் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, தோபஹர் அப்படின்னா மத்தியானம். ஸோ இங்கிலீஷ் மாதிரி குட் ஆஃப்டர்நூன் போடுறதுனால குட் சுப் தோபஹர் ஆஃப்டர்நூன் அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. அதே ஈவினிங் மீட் பண்றோம் அப்படின்னா சுப் சந்தியா. சுப் சந்தியா. சுப் சந்தியா அப்படின்னா மாலை வணக்கம் அப்படின்னு அர்த்தம், குட் ஈவினிங். அதே சாயங்காலம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டா தூங்க போகும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லுவோம், இரவு வணக்கம் தமிழ்ல. அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றாங்க? நைட் அப்படின்றதுக்கு நம்ம இரவுன்னு சொல்லாம ராத்திரி சொல்லல, அந்த வேர்டு தான் ஹிந்தி வேர்டு. ஸோ சுப் ராத்திரி. என்ன வேர்டு? சுப் ராத்திரி. சுப் ராத்திரி, இரவு வணக்கம். ஸோ அப்போ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம். இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் சுப்ரபாத், அடுத்து சுப் தோபஹர், அடுத்து சுப் சந்தியா, அதுக்கப்புறம் சுப் ராத்திரி. ஒன்ஸ் அகைன் சுப்ரபாத், சுப் தோபஹர், சுப் சந்தியா, சுப் ராத்திரி. ஓகே, பட் இந்த 4 வார்த்தையும் நம்ம படிச்சாலுமே ஒரு அஃபிஷியல் சிச்சுவேஷன்ல இல்ல ஃபார்மலா இருக்கும் போது தான் யூஸ் பண்ணுவாங்க, தவிர ரெகுலர் பேசிக்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷ் வேர்டானா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் இந்த வார்த்தையில தான் யூஸ் பண்ணுவாங்க ரெகுலர் பேசிஸ்ல. அடுத்து நான், ஐ அப்படின்றதுக்கு ஹிந்தியில மே அப்படின்னு சொல்லுவாங்க. மே. மே பிளஸ் ஹோம் அப்படின்ற ஒரு வேர்டு சேர்க்கணும். என்ன வேர்டு? ஹோம். ஹோம். இந்த ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல ஆம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு இந்த ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஆம் அக்ரம், நான் அக்ரம் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில எப்படி சொல்லுவேன்? மே அக்ரம் ஹோம். எப்படி? மே அக்ரம் ஹோம். மே அக்ரம் ஹோம். இப்போ என் பேருக்கு பதிலாக நீங்க உங்க பேரை மாத்திக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு சொல்றாங்க மே கீர்த்திகா ஹோம், இன்னொரு பையன் சொல்றான் மே சூர்யா ஹோம். அப்ப என்ன அர்த்தம்? ஐ எம் கீர்த்திகா, ஐ எம் சூர்யா, ஐ எம் அக்ரம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி உங்க பேரை நீங்க போடுங்க. அடுத்து இந்தியாவுக்கு பாரத் அல்லது ஹிந்துஸ்தான் சொல்லுவோம். என்ன வேர்டு? பாரத், பாரத் அல்லது ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான். ஸோ அடுத்து இங்கிலீஷ் நேஷனாலிட்டியை குறிக்கும் போது இந்தியன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லும் போது ஹிந்தியில ஹிந்துஸ்தானி. ஸோ நாடு ஹிந்துஸ்தான், அந்த நாட்டில் வசிக்கிற அந்த ஆளு பேரு ஹிந்துஸ்தானி, ஹிந்துஸ்தானின்னு சொல்லுவோம். இப்போ ஐ எம் இந்தியன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க. மே ஹிந்துஸ்தானி ஹோம். எப்படி? மே ஹிந்துஸ்தானி ஹோம். மே ஹிந்துஸ்தானி ஹோம்.
அப்போ என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னா எப்படி சொல்வேன்? நான் அக்ரம், நான் இந்தியால இருந்து வர்றேன் அப்படின்றத எப்படி சொல்வேன்? ஐ எம் அக்ரம், ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. மே அக்ரம் ஹோம், மே பாரத் சே ஹோம். இன்னொரு பொண்ணு என்ன சொல்றாங்க? நான் கீர்த்திகா, நானும் இந்தியால இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை எப்படி இந்தியில சொல்லுவாங்க? மே கீர்த்திகா ஹோம், மே பி பாரத் சே ஹோம். மே கீர்த்திகா ஹோம், மே பி பாரத் சே ஹோம். அப்போ என்ன சொன்னாங்க? நான் கீர்த்திகா, நானும் இந்தியால இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் அக்ரம், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் கீர்த்திகா, ஐ எம் ஃப்ரம் இந்தியா டூ அப்படின்றத சொன்னாங்க. சரி, இப்போ இந்தியா உள்ள கதை நம்ம வந்து பேச போறோம். ஸோ நம்ம மாநிலம் பேரை கூட நம்ம போடலாம். மே தமிழ்நாடு சே ஹோம், மே சென்னை சே ஹோம். மற்றவங்களை பார்த்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா மே அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துட்டு தும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. தும் மும்பை சே ஹோ. அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வயசுக்கு அதிகமா இருந்தாங்கன்னா அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ஆப் தில்லி சே ஹே. அப்போ டெல்லி அப்படின்ற நகரத்தை நம்ம ஹிந்தியில தில்லின்னு தான் வசிப்போம், டெல்லின்னு சொல்ல மாட்டோம். தில்லி. ஆப் தில்லி சே ஹே. அப்போ அவங்க ஆமா அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? ஹா. அப்போ எஸ் அப்படின்றக்கு ஹிந்தியில ஹா, ஹா, ஹா. சப்போஸ் அவங்க டெல்லியில இருந்து வரலன்னா என்ன சொல்லுவாங்க? நஹி. இல்லைன்னு சொல்லும்போது நஹி. நீங்க டெல்லியில இருந்து வரீங்களா? ஆப் தில்லி சே ஹே. ஹா. ஆப் தில்லி சே ஹே. நஹி. ஓகே. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்கிறோம். அதுக்கு ஹிந்தியில கானா காலியா, கானா காலியா, கானா காலியா. நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா? பதிலுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லுவேன்? கானா காலியா. இப்போ அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணேன், உங்களோட டோன்ல தான் இருக்கு. கானா காலியா, கானா காலியா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி, நன்றி அப்படின்றதுக்கு சுக்ரியான்னு சொல்லணும். என்ன வேர்டு? சுக்ரியா, சுக்ரியா, சுக்ரியா. சப்போஸ் ரொம்ப நன்றின்னு சொல்றதா எப்படி சொல்லுவோம்? பஹுத் சுக்ரியா, பஹுத் சுக்ரியா, பஹுத் சுக்ரியா. அப்புறம் பாய், போயிட்டு வரேன் அப்படின்றதுக்கு குதா ஹாஃபிஸ், குதா ஹாஃபிஸ், குதா ஹாஃபிஸ். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் வித் ரைட் கைடர் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் பண்ண ஹிந்தி வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க 9789960549. ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஹிந்தி மொழியை ஈஸியாக கற்றுக்கோங்க எங்களோட ஆன்லைன் கோர்ஸில். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வழியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Until then, बहुत शुक्रिया छात्रों, फिर मिलेंगे. खुदा हाफिज.